ஹலோ எவ்ரிவன், சீலன் அகாடமியோட 30 days 30 skills ப்ரோக்ராம்ல இன்றைக்கு நாங்கள் டே 10ல இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து கன்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன். அதாவது அடுத்தவங்களோட வார அந்த ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி நாங்கள் பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அதை ஓகே பண்ணுறது அப்படின்ற ரிலேட்டடான ஒரு ஸ்கில்லை தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரிலேட்டடாக நாங்கள் டீப்பாக பார்ப்போம் இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்கில்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கன்ஃப்ளிக்ட் அப்படின்னா என்னன்றது சொல்லி நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் டிஸ்அக்ரிமெண்ட், அதாவது பொதுவாக ஈக்கிற நேச்சர் அப்படின்னு சில பொதுவாக அது ஈக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து பார்க்கலாம். என்னண்டா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இப்போவும் பொதுவாக நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களோட இருக்கிறவங்களோட நாங்கள் இருக்கிற டைமில் ஸோ எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ரெண்டும் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ நாங்கள் ஒன்று செல்லுவோம், அவங்க ஒன்று செல்லுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட், அதாவது ஏதோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து உருவாகும். சரிதானே? ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ பொதுவாக அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எல்லார்ட்டையுமே இருக்கிறது ஒன்று தான், எப்போவுமே வாரது ஒன்று தான். பட் எங்களுக்கு கான்ஃப்ளிக்ட்ல முக்கியம் இல்லை, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றது தான் முக்கியம். ஸோ அது ரிலேட்டடாக தான் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து பார்க்க போகிறது. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து ஏதாலும் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து என்னடா அவங்க பேசுகிறத கேட்காமிக்கிறது, இல்லாட்டி அவங்க பேசுகிறத கேட்காமீறனால தான் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும். எங்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வரலாம். ரைட்டா? ஸோ சும்மா அப்செட்டாக ஃபீல் ஆகுறது. ரைட்? ஸோ இனத்தில் வந்து சில வர கான்ஃப்ளிக்ட்ன்றது வந்து பேட் இல்லை, நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ண போகிறது, குட் வேல் எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போகிறன்றது தான் முக்கியம். சரிதானே? ஸோ இதில் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்ன்ற 4 ஸ்டெப் இருக்குது. ஸோ முதலாவது ஐந்தில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருது, ஸோ பேசிக்கொண்டிருக்கிற டைமில் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பேசுறது அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் காம் ஆகுங்க. சரியா? காம் ஆகிட்டு ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொன்னது எனக்கு விளங்க, எனக்குன்னு சொல்லி தான் நீங்கள் பேசுகிறோம், எனக்கு விளங்கல்ல, ஓகே, எனக்கு சரியாதான் ஆகலன்னு நீங்கள் தான் பிள்ளை, நீங்கள் தான் தாக்குறாம எனக்கு ஐன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுங்க இதில். ஸோ அதை வந்து பேசி அதை என்னன்றதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டுட்டு அதை லிசன் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? லிசன் பண்ணி அவங்க சொல்கிறத சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து அதுக்கான சொல்யூஷன் உண்டு, அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் ஒன்று நீங்கள் மட்டும் கொடுக்க போகாமல் 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணுவோமே. ஓகே, ஸோ உங்களுக்கும் வேணும் எனக்கும் வேணும், ஓகே, 2 பேரும் சேர்ந்து தான் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்கிலத்தில் வந்து அந்த பீஸ்ஃபுல்லாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு போகணும். ஓகேவா? இந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸை வந்து பீஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு போகணும். ஸோ அதுதான் இந்த மெயினான ஸ்கில். ஓகேவா? ஸோ இதில் வந்து நாங்கள் மெயினாக பார்க்க போனோம்னா இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டை வந்து நாங்கள் எப்படி சரி ரிசால்வ் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஐ ஃபீல், நான் வந்து இப்படி சாஃப்டாக ஸ்பீக் பண்ணணும், சாஃப்டாக பேசணும், நிறைய நீங்கள் கேட்கணும். ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த ஆங்க்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் கூலாக ரிலாக்ஸாக வந்து அவங்களோட பேசணும். அப்போ தான் நான் இதில் வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் ஓகே ஆகும். சரி, ரைட்? அந்த ப்ராப்ளம் ஒன்று வராது. ஓகே, ஐ ஃபீல் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு இப்படித்தான் ஒரு அப்செட்டாக ஃபீல் ஆகிது, நீங்கள் ஒழுங்காக கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ எனக்கு அது விளங்கல்ல, எனக்கு கொஞ்சம் தான் ரிப்பீட் பண்ணிடுமா, ஸோ நான் நினச்சிட்டேன் இப்படின்னு சொல்லி உங்களோட எப்படியோ தெரியா. ரைட்? ஸோ இப்படி எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு விளங்குது இல்லை. ரைட்டா? ஸோ நாங்கள் சேர்ந்து இதுக்கான நானும் சேர்ந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் ஒன்று செல்லவர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ண பார்க்கணும். அப்போ தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் தான் அப்படி, நீங்கள் தான் பிள்ளை, உங்களோட ஃபால்ட் தான் இது, ஸோ இயலவே இல்லை, நோவேன்னு சொல்கிறது, எனக்கு அதை பற்றி கவலை ஒன்று இல்லைன்னு சொல்கிறது. ஸோ அப்படி அவங்கள பிளேம் பண்ணுற மாதிரி, அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் வந்து ஜஸ்ட் காமாக அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி போகணும். ஓகேவா? ஸோ லிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்யூஷன் கொடுக்க வேண்டி இருக்கும். ஓகேவா? ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ பொதுவான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கில்ஸ் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ இதுவும் முக்கியமாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி நீங்கள் ப்ராப்ளம்ஸை கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறதுக்கான மெயின் ஸ்கில் தான் இது. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம், உங்களோட டீமோட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு லீடராக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கும் இந்த ஸ்கில் வந்து முக்கியமாக தேவை. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம்.